ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரிஸ். நிவினும் யமுனாவும் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு கட்டத்தில் டெம்ப்ட் ஆகி மறுபடியும் நிவின் என்ன பண்ணுறாரு, விஜய் உள்ள போயிட்டா எங்களுக்கு தானே ஈஸி இல்லையடி, அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அவன் பாயிண்ட் ஆஃப்ல இந்த பாயிண்ட் ஆஃப்ல யோசிச்சு தான் நீ வந்து எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. பார்த்தீங்களா, உங்கள் வாயிலே உண்மை ஒத்துக்கினீங்க. மேட்னு சொல்லிட்டேன். நான் இப்படி பண்ணால் நீ அப்படி வந்துடுறியா? உன்னால் திருத்தவே முடியாது. உனக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா செட்டை நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். இப்போ அவங்க வீட்டுக்கு அமிச்சேன்னா திரும்பவும் நீ அங்கே போய் அவளை டார்ச்சர் பண்ணுவேன் காவேரியை சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குமரன் ஹாஸ்பிட்டல் வந்து அட்ரஸ், அதாவது வெண்ணிலா மாமாவுடைய அட்ரஸை வாங்க ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே இருக்க கம்பவுண்டர் அவங்க ஊருக்காரன்னு சொல்லி வாங்கிட்டாரு அட்ரஸை. வாங்கி போகிறார். நடுவில் வந்து நம்ம நிவின் வந்து ராகினி மூலமாக நான் பசுபதி டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேதர் பண்ணுறாரு. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், இது ஆம்பியன் நல்லாயிருக்கும், உனக்கு பிடிக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே ஒன்று வர வச்சேன்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக எப்போ வந்தேன் அப்படின்னா, அப்பா கூட வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா கூட எப்போ அப்படின்னு சமாளிக்கிறாங்க ராகினி. லாஸ்ட் மந்த் வந்தேன் அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக தான் வந்துட்டு இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிற நிவின் அப்படின்னு. இல்லை, உங்கள் அப்பா இப்போ கூப்பிட்லான்னு பார்த்தா என்னை பற்றி அவர் தப்பாக நினைப்பார், வரமாட்டார் இல்லையா? ஏன் இப்போ அவர் வந்து கூப்பிடணுமா உனக்கு அப்படின்னு. இல்லை ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் கல்யாணம் பண்ணி தான் உனக்கு பிஸ்னஸ்லாம் நல்லா வச்சு கொடுத்துருப்பான் அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த ட்ராக் முடிஞ்ச பிறகு இவங்க குமரன் நிவின்னு பேசிக்கிறாங்க. என்னென்ன அட்ரஸ் வாங்கிட்டேன், இந்த மாதிரி திண்டுக்கல் போகணும் அப்படின்னு. அந்த இடத்துல காவேரியும் வந்துடுறாங்க. நிவின் வந்து காவேரி கிட்ட, சாரி காவேரி, யமுனா மூலியமாக தான் விஷயம் போயிருக்கு, அவள் கேவலமான ரீசன் சொன்னாலாம் விடுங்க நிவின், அவளையா உங்களுக்கு கல்யாணம் பண்ண விஷயம் எனக்கு அந்தளவுக்கு யோசிக்க வச்சுட்டா. அது அப்புறம் விஜய் வெளியே வட்டும் வந்து பார்த்துக்கலாம், புரியுது உங்கள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து குமரன் வந்து ஊருக்கு கிளம்பிடுறாருங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து விசாரிக்கிறாரு. அவர் ஊரில் எல்லாம் இருக்கார், ஊருக்கார மக்கள் சொல்கிறாங்க. அவர் வீடு வேணால் இங்கே இருக்குது, அவங்க அக்கா பொண்ணு வந்து அப்டேட் வந்து ஆனால் அப்பப்போ வந்துட்டுரு, அப்பப்போ கண்ணு முழிக்குமா அப்படின்னு. குமரன் வந்து உடனே வந்து காவேரி வந்து அந்த சுச்சுவேஷனில் கால் பண்ணும்போது குமரன் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிடுறாரு. அந்த மாதிரி வெண்ணிலா அப்பப்போ கண்ணு முழிக்கிறானா, நீ போய் பாரு, நான் இங்கே அவர் இருக்காரா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். குமரன் அங்கே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. அதுக்குள்ளே நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே போலீஸ்லாம் இருக்கவும் தயங்கி நின்று ஒளிமரமாக அந்த டோரான் நின்று பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் வந்து ஃபினிஷ் ஆகுதுங்க. ஓகேங்களா? அப்கமிங் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம மெட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.